வணக்கம் சுமதி சமையல். இப்போ முட்டை குழம்பு வைக்க போகிறோம். அதை எப்படி வைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன்ப்பா. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு பட்டை போட்டுக்கலாம்ப்பா. பிரிஞ்சி இலை 2 போட்டுக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா, அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதை ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி ஒரு பெரிய தக்காளி 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் தக்காளி வெங்காயம்லாம் சீக்கிரம் வதங்கிடும். உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சமாக போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்குவோம். இது நல்லா வதக்கினோம்னா தான் கிரேவி கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுப்பா. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இது ரொம்ப கருகாமல் மீடியமாக வச்சு ஒரு வதக்கிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் குழம்பு தண்ணி ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம்ப்பா. இப்போ உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் போட்டிருந்தேன், இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இந்த மசாலா கொஞ்சம் கொதிக்கட்டும். அதை மூடி வச்சுருப்போம். அதுக்குள்ளே நான் முட்டை வேக வச்சுருக்கேன், அதை உரிச்சிக்குவோம். முட்டை உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டப்பா. இது இந்த ஸ்பூனில் ஃபோக்கு ஸ்பூனில் வச்சு இப்படி குத்திக்குவோம். இல்லைன்னா கத்தியில் வச்சு அப்படியே லைட்டாக கிரிக்கங்கப்பா. உள்ளே நல்லா அந்த மசாலாலாம் இறங்கும், குழம்பு மசாலாலாம் நல்லா இறங்கும். அதனால் இது இப்படி குத்திக்கிறது. நம்ம உடச்சி ஊற்றலை, அறுத்து போடலை. அதனால் இப்படி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழம்புல உள்ள இதெல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் அப்படி செய்கிறது. இந்த மசாலா கொதிஞ்சிட்ருக்கு, குழம்பு கொதிஞ்சிட்ருக்கு. அதில் இந்த முட்டையை இப்போ எடுத்து போட்டுருவோம்.
இது நல்லா கொதிட்டுப்பா. குழம்பு மூடி வச்சுருவோம். அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் சின்ன முடி, ஒரு முடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கரம் மசாலா போடல, கரம் மசாலா தூள் போடலை. அதனால் இந்த பட்டை கிராம்புலாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கிராம்பு, மராட்டி மொக்கு, கல்பாசி, ஒரு பட்டை, கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம். குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். நான் கரம் மசாலா போடல. கரம் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா ஏதாவது போடுவாங்க எல்லாம். நான் அதை போடலை. அது போடாமல் செஞ்சதுனால தான் இந்த பட்டை கிராம்பு எல்லாம் போட்டிருக்கேன். அது போட்டு அரைச்சிருக்கேன். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கறி மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா ஏதாவது ஒரு மசாலா போட்டுக்கோங்க. போட்டு இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதியட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருப்போம். குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சுப்பா. முட்டையில் நல்லா மசாலா இறங்கி சூப்பரமாக வெந்திருக்கும் பாருங்கள். இந்த அளவு தண்ணி ரொம்ப தண்ணி வைக்காதீங்க. இந்த அளவு திக்கு இருந்தால் போதும். குழம்பு நல்லா ஸ்மெல்லு செமையாக இருக்குது. முட்டை குழம்பு இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக இதில் கொத்தமல்லி தழை தூக்கலாம். அவ்வளோதான், குழம்பு முடிஞ்சிருச்சு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுமதி சமையல்.